சத்தியவாதி ததௌச்சானார் வேதாந்த தேசிகன். தசரதனுக்கு நன்னா தெரியும், ஒரு பொய் சொல்லிட்டா போகிறோம், இப்போ நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும்ட்டு. என்ன பொய் சொல்லணும்? வரனே கொடுக்கலை அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருந்தா போகிறோம் தசரதன். இல்லை, வரன் கொடுத்தது எழுதியாக கொடுத்துருக்கான். எழுதி கொடுத்த எல்லாமே கோர்ட்டில் ஏறி இல்லைங்கிறான். யார் பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லாமே கோர்ட்டில் ஏறி என்னோட கையெழுத்து இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே இதை கண்டிச்சிருக்கு. ரெக்கார்டில் பல பேருக்கு தெரியும். பெரிய பதவியில் இருந்தாலும் கூட தான் போட்ட கையெழுத்தி தானே இல்லைன்னு கோர்ட்டில் ஏறி சொல்லியிருக்கான். தான் எழுதி கொடுத்தது தானே இல்லை சொல்லப்படுற போதும் எழுதியாக கொடுத்துருக்கான் அந்த தசரதன். வாக்கால சொன்னதானே நான் வரனே கொடுக்கலையே இவளுக்கு அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருந்தா போரும் ராமன் காட்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்திருக்காது. ராமன் காட்டுக்கு போலேன்னா தசரதனுடைய பிராணன் பிரிஞ்சிருக்காது. இது தசரதனுக்கு நன்னா தெரியுமா? ஒரு பொய் சொன்னா போரும் தன் உயிரை காப்பாற்றிக்க முடியும்னு. ஆனாலும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கூட பொய் சொல்ல பயந்தான் அவன். அதனால்தான் அவன் சரித்திரத்தை இன்னைக்கு கண்ணியமாக கேட்டுட்டு இருக்கோம், பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கிரந்தத்தை பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். உயிரை காப்பாற்றிக்கிறத விட போய் சொல்ல பயந்தான் அவன். அசம்பிரதாய வால்மீகி சொல்றாள், அந்த சத்தியமாகிற எல்லையை தாண்டறதுக்கு முடியாம திணறினான் தசரதன். எதை போல தெரியுமா? மண்டலே பன்னகோ ருத்தா மந்திரைரிவ மகாவிஷா. விஷங்களில் திருஷ்டி விஷம், சுவாச விஷம், இப்படிலாம் சர்ப்பங்கள் உண்டு. சில பாம்புகள் கண்ணால் பார்த்தாலே விஷம் பாஸ் ஆகிடும். சில பாம்புடைய மூச்சு காற்று, இன்றைக்கும் அந்த மாதிரி பாம்புகள் இருக்குங்கிறார் விஞ்ஞானிகள். மூச்சு காற்று மேலே பாட்டாலே விஷம் பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி உள்ள பாம்புகளை ஒரு மந்திரவாதி மந்திரத்தை சொல்லி ஒரு சாப்பியத்தால் ஒரு கோடு குவிச்சுட்டான்னா அந்த ரவுண்டு இருக்கு, அதை தாண்டி வெளியில் வர முடியாமல் பழத்தை எடுத்துன்னு அடிச்சுன்னு மன்னாடின்னு இருக்கும் அந்த சர்ப்பம். எப்படி மந்திரத்தால் கட்டுப்பட்ட சர்ப்பம்